பக்கம் 1. பக்கம் 1. தகவல் பரிமாற்ற கழகம். உலகை இணைத்தல் பாகம் 3 முழுவதும் திறந்த புத்தகம். அத்தியாயம் 1 வகுப்பறைக்குள் புதிய வெளிச்சம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் கையில் ஒரு ஸ்மார்ட்போனுடன் நின்று கொண்டிருக்கிறார். மாணவர்களின் முகங்களில் கடந்த அத்தியாயங்களின் தாக்கம் தெரிந்தது. நாதன் மாஸ்டர் மாணவர்களே வணக்கம். நாம் கடந்த பாகத்தில் தொழில்நுட்ப சவாலை திருப்பதியும் சிவசங்கரனும் தங்கள் அசைக்க முடியாத நட்பின் மூலமாகவும். கார்த்திகேயன் தனது துணிச்சலான விஞ்ஞான முடிவின் மூலமாகவும் எப்படி முறியடித்தார்கள் என்று பார்த்தோம். இப்போது அந்த தொழில்நுட்பம் ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷனாக இல்லாமல். ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறப்போகிறது. இந்த தொழில்நுட்பம் பலருக்கும் இலவசமாக கிடைத்த பிறகு. ஒரு புதிய சவால் உருவானது. அதுதான் சமூக பயன்பாட்டிற்கான தரம் மற்றும் அணுகல். Quality and accessibility. மாணவன் 3 மாஸ்டர் இலவசமாக அப்ளிகேஷன் கிடைத்த பிறகு என்ன சவால் வந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக படிக்க ஆரம்பித்து இருக்க வேண்டுமே. நாதன் மாஸ்டர் அங்கேதான் கதையின் அடுத்த கட்டம் தொடங்குகிறது. திருப்பதியின் குரல் மிகவும் துல்லியமாக இருந்தது உண்மைதான். ஆனால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பார்வையற்றவரும் திருப்பதியைப் போல தமிழில் மட்டும் படிப்பவர்கள் இல்லை. பலருக்கும் அவரவர் மாநில மொழி ஆங்கிலம் அல்லது இந்தி மொழிகளில் படிக்க வேண்டிய தேவை இருந்தது. மேலும் இந்த குரல் வாசிப்பு பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருந்த பழமையான ஓலைச்சுவடிகள் மற்றும் அழிந்து வரும் நூலகப் பிரதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சவால் உருவானது. இது ஒரு பெரிய தேசிய அளவிலான கனவாக மாறியது. நாதன் மாஸ்டர் சிரிக்கிறார். காட்சி மெதுவாக மாறுகிறது. வகுப்பறை மறைந்து ஒரு பெரிய அரங்கின் பிரகாசமான லைட்கள் தெரிகின்றன. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 2 தேசிய கருத்தரங்கில் ஒரு அவசர அழைப்பு. அரங்கம் டெல்லியில் உள்ள ஒரு பெரிய தேசிய தொழில்நுட்ப கருத்தரங்கின் மேடை. கார்த்திகேயன் அங்கே ஒரு முக்கிய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவனது கையில் திருப்பதியின் குரல் மாதிரி வாசிக்கும் மொபைல் உள்ளது. கார்த்திகேயன் மைக்ரோஃபோன் முன் நின்று நண்பர்களே. என் நண்பன் திருப்பதியின் தனித்துவமான குரல் இப்போது இலட்சக்கணக்கானவர்களுக்கு வாசிப்பை இலவசமாக கொண்டு செல்கிறது. நாங்கள் இதை ஜோதி குரல் திட்டம் ஜோதி வாய்ஸ் ப்ராஜெக்ட் என்று அழைக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் பார்வையற்றவர்கள் அனைவரும் அவரவர் தாய்மொழியில் படிக்க வேண்டும். ஆனால் அதற்கான தரமான குரல் மாதிரிகள் ஹை குவாலிட்டி வாய்ஸ் சாம்பிள்ஸ் எங்களிடம் இல்லை. திருப்பதியின் குரல் மாதிரி ஒன்றே. பக்கம் 2 போதுமானதல்ல. திடீரென மேடைக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய திரை ஒளிர்கிறது. அதில் பல மொழிகள் பேசும் மாநிலங்களிலிருந்து பார்வையற்றோர் குழுக்களின் அவசர. பக்கம் 2 அழைப்புகள் வரத் தொடங்கின. அழைப்பு 1 தமிழில் வணக்கம் கார்த்திகேயன் சார். தமிழகத்தில் பழைய நூலகங்களில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான. கைவசம் இல்லாத நூல்களை உங்கள் AI மூலம் வாசிக்க வேண்டும். அழைப்பு 2 தெலுங்கில் எங்கள் மாநிலத்தில் பிரேலி வசதி இல்லாத வரலாற்று நூல்கள் ஏராளம். அவற்றுக்கான குரல் மாதிரிகளை எப்போது உருவாக்கப் போகிறீர்கள். அழைப்பு 3 இந்தியில் வட இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில். பள்ளி பாடப் புத்தகங்கள் இன்னும் பிரெயிலியில் கிடைக்கவில்லை. இந்த திட்டத்தை அங்கே அவசரமாக விரிவுபடுத்த வேண்டும். திரையில் வரும் இந்த கோரிக்கைகள் கார்த்திகேயன் மற்றும் அரங்கத்தில் உள்ளவர்களின் முகத்தில் ஒரு பெரும் சமூக பொறுப்பை உணர்த்தியது. கார்த்திகேயன் அமைதியாக ஆனால் உறுதியாக. இந்த அவசர கோரிக்கைகள் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. இது ஒரு மனிதனின் வேலையல்ல. இது ஒரு சங்கிலி பிணைப்பு. நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள தனித்துவமான குரல்களை பதிவு செய்து. அவற்றையும் ஜோதி குரல் திட்டத்தில் இணைக்க வேண்டும். இல்லையேல் நாம் மீண்டும் சிலரை மட்டுமே சென்றடைவோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 3
சிவசங்கரனின் பெரிய சவால் இந்தியாவின் கிராமப்புறம். அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம். இரவில் கூட்டம் நடைபெறுகிறது. சிவசங்கரன் திருப்பதி மற்றும் கார்த்திகேயன் மூவரும் உரையாடுகிறார்கள். கார்த்திகேயன் கையில் ஒரு பெரிய இந்திய வரைபடத்துடன். ஜோதி குரல் திட்டத்தை தேசிய அளவில் விரிவுபடுத்துவதுதான் இப்போதுள்ள மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களின் தொனி ஆக்சென்ட் மற்றும் உணர்ச்சி பிணைப்பு அமோஷனல் கனெக்ட் வேறுபடுகிறது. திருப்பதி உன்னுடைய குரல் மாதிரி உணர்ச்சி பிணைப்புடன் உள்ளது. நாம் வெவ்வேறு மாநிலங்களில் அதேபோல சமூகப் பற்றுடன் பேசும் 200 தனித்துவமான குரல் மாதிரிகளை அடுத்த 3 மாதங்களில் திரட்ட வேண்டும். இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. திருப்பதி 200 குரல் மாதிரிகளா. அதுவும் உணர்ச்சி வெளிப்பாடுகளுடனா. எப்படிச் சாத்தியம். சிவசங்கரன் உடனே வரைபடத்தின் முன் வந்து. இது சாத்தியம் கார்த்திகேயன் சார். நான் இந்தச் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். என் நண்பனுக்காக நான் எப்படி தனி ஆளாக நின்று சவால் விட்டேனோ. அதேபோல இப்போது சமூகத்துக்காக நிற்கிறேன். எனக்கு இந்த திட்டம் தேவை. சிவசங்கரன் என்னுடைய ஒரே சவால் போக்குவரத்து மற்றும் தங்குமிடம். நான் ஒரு சாதாரண மனிதன். ஒரு பைக்கை வைத்துக்கொண்டு நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று. இந்த தொழில்நுட்பத்தைப் பற்றி விளக்கி 200 தனித்துவமான குரல் மாதிரிகளை 3 மாதங்களில் திரட்டுவது என்பது மிக கடினமான பணி. கார்த்திகேயன் பக்கம் 3. உடனே சிவசங்கரனைப் பார்த்து கவலை வேண்டாம் சிவசங்கரன். ஜோதி குரல் திட்டத்தின் வெற்றிக்கு உன் நட்புதான் அடித்தளம். நீ பயணம் செய். செலவுகள். பக்கம் 3. தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் தேவைப்படும் ஊழியர்களுக்கான ஏற்பாடுகளை என் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். சிவசங்கரன் உற்சாகத்துடனும் தேசப்பற்றுடனும் கார் சாவியை பெற்றுக் கொள்கிறான். திருப்பதி பெருமையுடன் அவன் கரங்களைப் பற்றுகிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 4. சிவசங்கரனின் முதல் பயணம் வட இந்தியாவின் சவால். அரங்கம் ரயில் நிலையம். சிவசங்கரன் ஒரு பெரிய பையுடனும் மைக்ரோபோன் கிட்டுடனும் வட இந்தியா நோக்கிய ரயிலில் பயணிக்கிறான். ரயில் நகரத் தொடங்குகிறது. சிவசங்கரன் வட இந்தியாவின் கிராமப்புற பகுதி ஒன்றில். ஒரு ஆரம்ப பள்ளியின் வளாகத்தில் இறங்குகிறான். அங்கே ஒரே ஒரு ஆசிரியர்தான் இருக்கிறார். சிவசங்கரன் ஆசிரியரிடம் இந்தியில் வணக்கம் சார். நான் ஜோதி குரல் திட்டத்திலிருந்து வருகிறேன். பார்வையற்ற மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வாசிக்க. உங்கள் பகுதி மக்களின் குரல் மாதிரிகள் தேவை. இந்த தொழில்நுட்பம் இலவசமாக கிடைக்கும். ஆசிரியர் சந்தேகத்துடன் இலவசமா. யாரும் பணம் கொடுக்காமல் எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள். இங்கே உள்ளவர்கள் இந்தியில் பேசும் இந்தி திரைப்பட கலைஞரின் குரலைத்தான் விரும்புவார்கள். எதற்காக சாதாரண கிராம மக்களின் குரலை திரட்டுகிறீர்கள். எங்களுக்கு இதைப் பற்றி நம்பிக்கை இல்லை. சிவசங்கரன் சற்று வருத்தத்துடன் சார். கிராமப்புறத்தில் வாழும் பார்வையற்றவர்கள். தங்கள் தாயின் குரல் போலவே தங்களுக்கு பரிச்சயமான ஒரு குரலில் படிக்கும்போதுதான். பாடம் ஆழமாக பதியும். திரைப்பட கலைஞரின் குரல் பிரபலமாக இருக்கலாம். ஆனால் இந்த மண் சார்ந்த ஆழமான உணர்வுடன் பேசும் குரல் கிடைப்பது மிகவும் அவசியம். தயவு செய்து உதவுங்கள். ஆசிரியரின் முகத்தில் சந்தேகம் குறையவில்லை. கிராம மக்களும் சந்தேகத்துடன் சிவசங்கரனை பார்த்தனர். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 5. திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான ஆடியோ செய்தி. அரங்கம் வகுப்பறை தொடர்ச்சி. சிவசங்கரன் கார்த்திகேயன் அலுவலகத்தை தொலைபேசியில் அழைக்கிறான். கார்த்திகேயன் அங்கில்லை. திருப்பதி போனை எடுக்கிறான். சிவசங்கரன் மனமுடைந்து திருப்பதி இங்கே யாரும் என்னை நம்பவில்லை. இலவச திட்டம் என்று சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். என் முயற்சி வீணாகப் போகிறது. என்னால் 200 குரல் மாதிரிகளைச் சேகரிக்க முடியாது என்று நினைக்கிறேன். திருப்பதி உடனே சிவசங்கரனை உற்சாகப்படுத்தும் விதமாக. நீ கவலைப்படாதே சங்கர்.
என்னை அந்த ஆசிரியருடன் பேசவை. என்னுடைய குரலை அவர்களுக்கு கேட்கச் சொல். எனது குரல் என் சோகம் என் ஆசை இப்போது என் வெற்றி. இது அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கும். சிவசங்கரன் தயக்கத்துடன் போனை ஸ்பீக்கர் போனில் போட்டு. ஆசிரியரிடம் பக்கம் 4 கொடுக்கிறான். திருப்பதியின் குரல் ஆழமான உணர்ச்சிகளுடன் ஒலித்தது. திருப்பதி ஆடியோவில் நான் திருப்பதி பேசுகிறேன். நானும் தான். பக்கம் 4 உங்கள் பகுதி மக்களில் ஒருவன். என் வாழ்நாளில் ஒரு புத்தகத்தை கூட நான் தனியாக படித்ததில்லை. எனக்கு வாசிப்பு என்பது ஒரு பெரிய கனவு. இப்போது என் நண்பன் சிவசங்கரனின் உதவி மற்றும் இந்த தொழில்நுட்பத்தால். நான் இந்த உலகத்தை படிக்கிறேன். உங்கள் குரல்கள் எனக்கு கிடைத்த ஒளியைப் போல. உங்களைச் சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கானோரின் வாழ்விலும் ஒளியை ஏற்றும். தயவு செய்து உதவுங்கள். இது இலவசம் மட்டுமல்ல. இது சமூக பிணைப்பு. திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான குரல். ஆசிரியரின் கண்களில் நீரை வரவழைத்தது. அவர் சிவசங்கரனின் கைகளைப் பற்றிக் கொண்டார். கிராம மக்கள் கூடிவிட்டனர். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 6 நம்பிக்கை விதைத்த முதல் பதிவு மற்றும் வெற்றி. அரங்கம் கிராமப்புற பள்ளி வளாகம் தொடர்ச்சி. ஆசிரியர் சிவசங்கரனின் கைகளைப் பற்றி. இளைஞரே, நான் உங்களைச் சந்தேகப்பட்டதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலுள்ள மக்கள் உணர்ச்சிபூர்வமானவர்கள். நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்யத் தயாராக இருக்கிறோம். அன்று மாலையே சிவசங்கரன் அந்த பகுதியில் உள்ள சுமார் 20 ஆசிரியர்கள். முதியவர்கள் இளைஞர்கள் என பலரின் தனித்துவமான குரல் மாதிரிகளை. அவர்களுடைய உணர்ச்சி துல்லியத்துடன் வெற்றிகரமாக பதிவு செய்கிறான். சிவசங்கரன் தனது டைரியில் குறிப்பு எடுக்கிறான். முதல் நாள் வெற்றி. 20 மாதிரிகள் திரட்டிவிட்டோம். இலக்கு 200. கார்த்திகேயன் சார். இந்த உணர்ச்சிபூர்வமான குரல்களை பயன்படுத்தி குரல் மாதிரி திட்டத்தை இன்னும் சிறப்பாகச் செய்யலாம். அவன் உற்சாகத்துடன் புறப்பட தயாராகிறான். அவன் தொலைபேசியில் அடுத்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம். என்று வரைபடத்தில் குறியிட்டுக் கொள்கிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 7 கிழக்கு மாநிலங்களின் சவால். பிராந்திய எழுத்துருக்கள். அரங்கம் ஒடிசாவின் தொலைதூர பகுதி. சிவசங்கரன் அங்கிருந்த ஒரு தொண்டு நிறுவனத்தின் தலைவரை சந்திக்கிறான். சிவசங்கரன் வணக்கம் சார். இந்தி மற்றும் ஆங்கிலத்திற்கான குரல் மாதிரி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளேன். உங்கள் மாநிலத்தில் உள்ளவர்களை பதிவு செய்ய வந்துள்ளேன். தொண்டு நிறுவனத் தலைவர் ஒரியா மொழியில் பேசத் தொடங்கி. பிறகு ஆங்கிலத்திற்கு மாறுகிறார். உங்கள் முயற்சி மிகவும் நல்லது. ஆனால் ஒடியா மொழியின் எழுத்துருக்கள். ஃபாண்ட்ஸ் மற்றும் பிராந்திய பேச்சு வழக்குகள். ரீஜனல் டயலெக்ட்ஸ் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளை விட மிகவும் நுட்பமானவை. உங்கள் ஏய் துல்லியமாக வாசிக்க முடியுமா? பல தொழில்நுட்பங்கள் எங்கள் மொழியின் நுட்பமான எழுத்துக்களைச் சரியாக வாசிக்க தவறிவிடுகின்றன. சிவசங்கரன் சற்று அதிர்ச்சியுடன் கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறான். பக்கம் 5 கார்த்திகேயன் சார். இங்கே ஒடியா பெங்காலி மொழிகளின் பிராந்திய எழுத்துருக்களும். ரீஜனல் ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் எழுத்துருக்களைப் போலவே. பக்கம் 5 மிக ஆழமான நுட்பங்களை கொண்டுள்ளன. ஏஐ வெறும் வார்த்தை பிழை இல்லாமல் வாசிக்க வைப்பது எளிது. ஆனால் எழுத்துருவின் அழகியல் மற்றும் நுட்பங்களை வாசிக்க வைப்பது மிக கடினம் என்று சொல்கிறார்கள். கார்த்திகேயன் போனில் சிரித்துக் கொண்டே கவலைப்படாதே சிவசங்கரன். திருப்பதியின் குரல் மாதிரி அந்தச் சவாலைச் சமாளிக்கும் திறமையை எனக்கு ஏற்கனவே கொடுத்துவிட்டது. தமிழ் எழுத்துருக்களின் ஆழமான உணர்வுகளைக் கற்ற ஏஐக்கு. ஒடியா மற்றும் பெங்காலி எழுத்துருக்களை கையாள்வது கடினமல்ல. நீ தைரியமாக பதிவை தொடங்கு. கார்த்திகேயன் நம்பிக்கையூட்ட. சிவசங்கரன் ஒடியா மொழி பேசும் மக்களிடம் பதிவை தொடங்கும் தீவிரத்தில் ஈடுபடுகிறான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 8 மழை வெள்ளத்தில் சிக்கிய தொழில்நுட்ப பதிவு. அரங்கம் மேற்கு வங்காளத்தின் கிராமப்புறம்.
சிவசங்கரன் மைக்ரோஃபோன் கருவிகள் மற்றும் மடிக்கணினியுடன் ஒரு சிறிய குடிசையில் பதிவில் ஈடுபட்டிருக்கிறான். வெளியே பலத்த மழை கொட்டுகிறது. சிவசங்கரன் ஓய்வெடுத்து கொண்டே டைரியில் எழுதுகிறான். ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் இதுவரை 45 குரல் மாதிரிகள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கார்த்திகேயன் சார் சொன்ன இலக்கில் பாதியை நெருங்கிவிட்டோம். திடீரென கிராமத்தில் வெள்ள அபாயம் ஏற்பட குடிசைக்குள் மழை நீர் நுழையத் தொடங்குகிறது. சிவசங்கரன் பதறுகிறான். அவனது அனைத்து பதிவுகளும் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தரையில் தவறி விழுகிறது. சிவசங்கரன் பதறிய குரலில் ஐயோ. டேட்டா. இவ்வளவு நாள் உழைத்த 45 குரல் மாதிரிகளும் அதில் இருக்கிறதே. டிஸ்கில் ஈரப்பதம் படக்கூடாதே. சிவசங்கரன் தனது உடைகளைக் கிழித்து ஹார்ட் டிஸ்கை சுற்றி பாதுகாக்கிறான். அவன் பதிவின் கருவிகளை விட மக்களின் உணர்ச்சிபூர்வமான குரல் பதிவுகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறான். சிவசங்கரன் தொண்டை அடைக்க தன்னையே பார்த்துக் கொள்கிறான். இந்த டேட்டா ஒரு சாதாரண ஃபைல் அல்ல. இது பலரின் நம்பிக்கை. இதை காப்பாற்றியாக வேண்டும். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 9 ஆபத்தில் உதவி மற்றும் டேட்டாவை காப்பாற்றுதல். அரங்கம் குடிசையின் உள்ளே தொடர்ச்சி. உள்ளூர் மீனவர் ஒருவர் படகில் வந்து சிவசங்கரனை மீட்கிறார். சிவசங்கரன் உடனடியாக கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறான். சிவசங்கரன் நடுங்கும் குரலில் கார்த்திகேயன் சார். வெள்ளம். டேட்டா சிக்கலில் உள்ளது. ஹார்ட் டிஸ்க் அதிக ஈரப்பதத்தால் கெட்டுப்போகும் முன். உடனே அதை பிரித்து டேட்டாவை மீட்டெடுக்க வேண்டும். கார்த்திகேயன் போனில் உடனே உத்தரவிடுகிறார். சிவசங்கரன் நீ பதிவை பாதுகாக்க போராடியது பெரிய விஷயம். உடனே அருகில் உள்ள நகரத்தின் ஏதேனும் ஒரு சர்வீஸ். பக்கம் 6 சென்டருக்கு செல். நான் அங்கிருக்கும் எங்கள் குழுவினருக்கு தகவல் அனுப்புகிறேன். என் நிறுவனச் செலவில் நீ அந்த டிஸ்கை. பக்கம் 6 உடனடியாக டேட்டா ரெக்கவரி செய்ய ஏற்பாடு செய். எந்த காரணத்திற்காகவும் அந்த 45 குரல் மாதிரிகளை இழந்துவிடக் கூடாது. மீனவரின் உதவியுடன் சிவசங்கரன் நகரத்தை நோக்கி விரைந்து செல்கிறான். அவன் மார்பில் பத்திரப்படுத்தியிருந்த டிஸ்கை இறுகப் பற்றிக் கொள்கிறான். வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 10 டேட்டா மீட்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் உறுதி. அரங்கம் சர்வீஸ் சென்டர். கார்த்திகேயனின் குழுவினர் ஈரமான ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேட்டாவை மீட்டெடுக்கும் தீவிர முயற்சியில் உள்ளனர். சிவசங்கரன் பதற்றத்துடன் காத்திருக்கிறான். தொழில்நுட்ப வல்லுனர் கார்த்திகேயனுக்கு போன் செய்கிறார். சார். இது மிக கடுமையான டேட்டா ரெக்கவரி சவால். டிஸ்குக்குள் ஈரப்பதம் சென்றுவிட்டது. 45 ஃபைல்களில் குறைந்தது 5 ஃபைல்களை இழக்க நேரிடும். கார்த்திகேயன் போனில் உறுதியாக எந்த 5 ஃபைல்கள் என்று தெரியுமா. அதில் உள்ள உணர்ச்சி துல்லியம் எங்களுக்கு மிக முக்கியம். முழுமையாக மீட்டெடுங்கள். கூடுதல் நேரம் ஆனாலும் பரவாயில்லை. ஒரு மணி நேரம் கடந்தபின் டேட்டா மீட்பு முடிந்தது. தொழில்நுட்ப வல்லுனர் சந்தோஷத்துடன் சிவசங்கரனிடம் வாழ்த்துகள். 45 ஃபைல்களும் முழு துல்லியத்துடன் காப்பாற்றப்பட்டுவிட்டன. உங்கள் உறுதிதான் இந்த தொழில்நுட்ப வெற்றியை சாத்தியமாக்கியது. சிவசங்கரன் நிம்மதியுடன் தரையில் அமர்கிறான். நன்றி கார்த்திகேயன் சார். இப்போது என் பயணம் தொடரும். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 11 வடகிழக்கு இந்தியா மற்றும் பழங்குடியினரின் நம்பிக்கை. அரங்கம் அசாம் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமம். சிவசங்கரன் பழங்குடியினரின் தலைவரை சந்திக்கிறான். கிராமத் தலைவர் சமூகத்தினரைப் பார்த்து அசாமி மொழியில் பேசுகிறார். எங்கள் சமூகத்தில் கல்வி கற்றவர்கள் குறைவு. பிரேலி புத்தகங்கள் இல்லவே இல்லை. நீ கூறும் இந்த திட்டம் எங்கள் மூதாதையர்களின் கதைகளையும். எங்கள் கலை வடிவங்களையும் வாசிக்குமா. சிவசங்கரன் அவர்களைப் பார்த்து ஆங்கிலத்தில் பேசுகிறான். நீங்கள் பதிவு செய்யும் குரலில் உங்கள் சமூகத்தின் பாரம்பரிய அறிவை குறித்து பேசலாம்.
அந்த பாரம்பரிய அறிவை எங்கள் AI கற்றுக்கொண்டு. அதே உணர்ச்சி துல்லியத்துடன் வாசிக்கும். உங்கள் குரல் உங்கள் அடுத்த தலைமுறையின் வரலாற்று பாடநூலாக மாறும். சிவசங்கரனின் இந்த பேச்சு. அங்கே இருந்த பழங்குடியின இளைஞர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டுகிறது. அவர்கள் பெருமையுடன் தங்கள் சமூகத்தின் கதைகளை பதிவு செய்ய முன்வருகின்றனர். சிவசங்கரன் டைரியில் எழுதுகிறான். வடகிழக்கில் உள்ள பழங்குடியினரின் குரல்கள். இந்த திட்டத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது. குரல் மாதிரிகளின் எண்ணிக்கை. பக்கம் 7. 85 ஐத் தொட்டது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 12. குரல் மாதிரி சேகரிப்பின் வேகத்தடை. அரங்கம். பக்கம் 7. மும்பை ஒரு தொண்டு நிறுவன அலுவலகம். சிவசங்கரன் மராத்தி பேசும் சில முக்கிய பிரமுகர்களுடன் பேசுகிறான். பிரமுகர் 1. உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் ஏன் இந்தி மொழிக்காக குரல் மாதிரிகளை சேகரிக்க வேண்டும். இந்தியில் பேச பிரபலமான சினிமா நட்சத்திரங்களின் குரல் மாதிரிகள் ஏற்கனவே சந்தையில் உள்ளனவே. நீங்கள் ஏன் இன்னும் சாதாரண மனிதர்களின் குரலையே நாட வேண்டும். சிவசங்கரன் சற்று அழுத்தமாக. சார், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் வணிக பயன்பாட்டிற்காக பதிவு செய்யப்பட்ட பிரபலங்களின் குரல்கள். உணர்ச்சி துல்லியம் மற்றும் சோர்வின்மையை அளிக்குமா என்பது கேள்விக்குறி. மேலும் பல லட்சம் கொடுத்து வாங்கும் ஒரு குரல் மாதிரியை விட. மக்களின் தியாகத்தால் கிடைத்த இலவசமாக கிடைக்கும். உணர்ச்சி பிணைப்புள்ள இந்த மாதிரிகள் தான் அதிக நம்பகத்தன்மை உடையவை. இந்த பதிவு சாதாரண மக்களுக்கு போய்ச் சேர வேண்டும் என்றால். சாதாரண மக்களின் குரலே தேவை. சிவசங்கரனின் பதிலில் அறையில் இருந்தவர்கள் சமாதானமடைந்தனர். ஆனால் அவரது வாதத்தை ஏற்றுக்கொள்ளச் சிறிது நேரம் ஆனது. சிவசங்கரன் மனதுக்குள் 120 குரல் மாதிரிகளை தாண்டிவிட்டேன். ஆனால் எல்லா இடத்திலும் இந்த வணிகச் சந்தை அழுத்தம் ஒரு பெரிய தடையாக உள்ளது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 13. திருப்பதியின் ஆடியோ வழிகாட்டி திட்டம். அரங்கம் கார்த்திகேயனின் ஆய்வகம். திருப்பதி சிவசங்கரனுக்கு தொலைபேசியில் அறிவுறுத்துகிறான். திருப்பதி சங்கர், உன்னுடைய சோர்வு எனக்கு புரிகிறது. நீ எல்லா சவால்களையும் தனியாக எதிர்கொள்கிறாய். இதோ கேள். நான் உனக்கு ஒரு புதிய உதவி செய்யப் போகிறேன். என்னுடைய குரல் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டு. சரியான குரல் பதிவு செய்வது எப்படி. என்ற தலைப்பில் நான் ஒரு ஆடியோ வழிகாட்டியை. ஆடியோ கைட் உருவாக்கி கார்த்திகேயன் சாருடன் அனுப்பி வைக்கிறேன். திருப்பதி, நீ இனிமேல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மணிக்கணக்கில் விளக்குவதற்கு பதிலாக. இந்த ஆடியோ வழிகாட்டியை அவர்களுக்கு கேட்கச் சொல். பார்வையற்ற ஒருவனே பேசுவதால் அதன் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். திருப்பதி தனது குரலில் உருவாக்கப்பட்ட அந்த வழிகாட்டியை சிவசங்கரனுக்கு அனுப்பி வைக்கிறான். தொலைதூரத்தில் இருந்தும் திருப்பதியின் ஆழமான சிந்தனை சிவசங்கரனுக்கு துணையாக நின்றது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 14. வடமாநில சவாலும் ஆடியோ வழிகாட்டியின் வெற்றியும். அரங்கம் குஜராத்தின் ஒரு சிறிய கிராமம். சிவசங்கரன் கிராம மக்களிடையே திருப்பதியின் ஆடியோ வழிகாட்டியை ஒலிக்க விடுகிறான். திருப்பதியின் வழிகாட்டி குரல் ஆழமான உணர்ச்சிகளுடன். இந்த திட்டம் ஏன் முக்கியம் என்பதை விளக்குகிறது. அங்கிருந்த கிராமப் பெரியவர்கள் அந்த ஆடியோவை. பக்கம் 8. மிகவும் கவனமாக கேட்கின்றனர். கிராமப் பெரியவர் சிவசங்கரனிடம் குஜராத்தி மொழியில். இந்த இளைஞன். பக்கம் 8. தன் குரலால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்கிறோம். இந்த ஆடியோ எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துவிட்டது. இப்போது எங்கள் குழந்தைகளுக்கு பிரெய்லி வசதி இல்லாத நூல்களிலிருந்து பாடங்களை படித்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆடியோ வழிகாட்டியின் வெற்றியால் அன்று ஒரே நாளில் சிவசங்கரனால் 30 புதிய குரல் மாதிரிகளை திரட்ட முடிந்தது. இதுவே அவனது பயணத்தில் ஒரே நாளில் கிடைத்த அதிகபட்ச பதிவாகும்.
சிவசங்கரன் மகிழ்ச்சியுடன் டைரியில் எழுதுகிறான். ஆடியோ வழிகாட்டிதான் உண்மையான தொழில்நுட்ப வெற்றி. குரல் மாதிரிகளின் எண்ணிக்கை 150 ஐத் தொட்டது. இன்னும் 50 தான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 15 தென் மாநிலங்களில் கடைசி பதிவு சவால். அரங்கம் கேரளாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். சிவசங்கரன் தமிழ் மற்றும் மலையாள பதிவுகளுக்காக பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கிறான். சிவசங்கரன் மாணவர்களிடம் இந்த திட்டம் தமிழ். மலையாளம் உள்ளிட்ட அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் நீடிக்க வேண்டும். உங்கள் குரல்களை பதிவு செய்யத் தயாரா. மாணவி 1 மலையாளத்தில் நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் குரலில் உள்ள சமகால பேச்சு வழக்குகள். மாடர்ன் ஸ்லாங்ஸ் மற்றும் புதிய தமிழ் சொற்களை AI சரியாக வாசிக்க முடியுமா. பழைய நூல்கள் வாசிப்பதே இதன் நோக்கம் என்றால். புதிய பேச்சு வழக்குகள் AI-க்கு பழக வேண்டுமே. சிவசங்கரன் கார்த்திகேயனுக்கு மீண்டும் போன் செய்கிறான். சார், புதிய சவால். சமகால பேச்சு வழக்குகள். இதை AI-க்கு எப்படி பழக்குவது. கார்த்திகேயன் போனில் சற்று சிந்தித்து. சிவசங்கரன் உன்னுடைய பயணத்தின் வெற்றியே இதுதான். இப்போது நீ பதிவு செய்யும் குரல்களில். மாணவர்களைச் சில நவீன பாடல்கள் அல்லது கவிதைகளை படிக்கச் சொல். AI அந்த மென்மையான உணர்வுகளை பதிவு செய்ய பழகும். இது ஒரு புதிய வழிமுறை. சிவசங்கரன் மாணவர்களை உற்சாகப்படுத்தி. நவீன பாடல்களையும் அன்றாட பேச்சு வழக்குகளையும் பதிவு செய்யத் தொடங்குகிறான். 185 மாதிரிகளை திரட்டிவிட்டான். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 16 இலக்கை அடைதல் 200 குரல் மாதிரிகளின் வெற்றி. அரங்கம் ஆந்திர மாநிலத்தின் ஒரு நூலகம். சிவசங்கரன் கடைசியாக பதிவு செய்ய வேண்டிய 15 தெலுங்கு குரல் மாதிரிகளை திரட்டும் முயற்சியில் இருக்கிறான். சிவசங்கரன் பெரும் சோர்வுடன் இருக்கிறான். 3 மாதங்களாக தடையின்றி பயணித்ததால். அவனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலக்கை நெருங்கும் வெறி இருந்தது. சிவசங்கரன் தனது டைரியில் குறிப்பு எடுக்கிறான். 199 ஒரே ஒரு குரல் மாதிரி தேவை. இந்த ஒரு குரல் 3 மாத பயணத்தின் முடிவை முடிவு செய்யும். நூலகத்தில் இருந்த ஒரு மூத்த. பக்கம் 9. பேராசிரியர் சிவசங்கரனின் உழைப்பை பார்த்து. தானாகவே முன்வந்து தனது குரலை தெலுங்கு. பக்கம் 9. நூல்களுக்காக பதிவு செய்ய ஒப்புக்கொள்கிறார். சிவசங்கரன் அவர் பதிவை முடித்தவுடன். ஆனந்த கண்ணீருடன் இலக்கை அடைந்துவிட்டோம். 200 குரல் மாதிரிகள் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டன. இது திருப்பதியின் கனவு. கார்த்திகேயனின் தொழில்நுட்பம். மற்றும் நம் மக்களின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. சிவசங்கரன் அந்த பதிவை உடனே கார்த்திகேயனுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் கண்களில் வெற்றி தீர்க்கம் தெரிந்தது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 17 தேசிய அறிமுக விழா மற்றும் திருப்பதியின் பங்கு. அரங்கம் டெல்லியில் உள்ள தேசிய கருத்தரங்கு அரங்கம். அதே மேடையில் இப்போது கார்த்திகேயன். திருப்பதி மற்றும் சிவசங்கரன் மூவரும் நிற்கிறார்கள். 200 குரல் மாதிரிகளும் AI-இல் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுவிட்டன. கார்த்திகேயன் மைக்ரோஃபோன் முன். இந்த 200 குரல்கள் இனிமேல் சாதாரண ஒலியல்ல. இது இந்திய நாட்டின் பல மொழிகள் பேசும் பார்வையற்றோர் சமூகத்தின் குரலாக. அவர்களின் கல்வியாக மாறப்போகிறது. இனி ஜோதி குரல் திட்டம் 20 மொழிகளில். உணர்ச்சிபூர்வமான வாசிப்பை இலவசமாக வழங்கும். அங்கே கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் கரகோஷம் செய்கின்றனர். கார்த்திகேயன் இந்த திட்டத்தின் உண்மையான நாயகர்கள். என் நண்பன் திருப்பதியும் இந்தியா முழுதும் பயணித்து இதை சாத்தியமாக்கிய சிவசங்கரனும் ஆவார்கள். கார்த்திகேயன் ஜோதி குரல் திட்டத்தின் தலைமை வழிகாட்டியாக. சீஃப் அட்வைசர் திருப்பதியை அறிவிக்கிறான். பார்வையாளர்கள் மத்தியில் இருந்த நாதன் மாஸ்டர். பெருமையுடன் கண்கலங்கினார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 18 நாதன் மாஸ்டரின் இறுதி பாடம்.
அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் மாணவர்களைப் பார்த்து கதையை நிறைவு செய்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே பார்த்தீர்களா. ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷன். சிவசங்கரனின் உழைப்பு கார்த்திகேயனின் தொழில்நுட்பம். மற்றும் திருப்பதியின் உணர்ச்சிபூர்வமான குரல் ஆகியவற்றால். எப்படி ஒரு பெரிய தேசத்தின் சமூகத் திட்டமாக மாறியது என்று. நாதன் மாஸ்டர் ஜோதி குரல் திட்டம் என்பது வெறுமனே ஒரு செயலி அல்ல. அது நம்பிக்கையின் குரல். அது கல்வியை அனைவருக்கும் சமமாக கொண்டு சேர்க்கும் ஒரு பாலம். எதிர்காலத்தில் நீங்களும் இதேபோல. தொழில்நுட்பத்தின் மூலமாகச் சமூகத்துக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். வகுப்பறை ஆர்ப்பரிக்கிறது. காட்சி மெதுவாக மறைகிறது.